எனக்கு முதலில் மட்டும் நடக்காம போச்சு. கலவிஞர் கூட நல்ல சாமி கும்பிட்டாச்சு, எல்லா கோயிலுக்கும் போயாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. அதே மாதிரி என் அம்மா சாயி சாதனா, என் செல்ல குட்டி என்ன மாமன் சின்ன துறையிட்ட சண்டை போட்டேன்னா அந்த அம்மாவளையும் கும்பிட்டு வந்தாச்சு. இந்த களிமை எல்லா சாமியும் கும்பிட்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். அவசரப்பட்டு பால்டால குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில போய் மட்ட மல்லாக்க படுத்திருக்கே தாயி. அந்த வீட்டுமா இருக்கு. சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்கேன், ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். அதுவே ஆனந்துக்கு நல்ல புத்தி வரணும், மணிக்கு நல்ல புத்தி வரணும். நான் பார்க்கும்போது என் ஈரக்குலையே ஒரு நிமிஷம் நின்று போச்சு. ஆமா, என்னதான் உன் புருஷங்கிட்ட சண்டை வேற சொல்லலாம் கேட்கணும்னு சொல்லி கும்பிட்டுருக்கு. மணிக்கு குடிச்சு கல்யாணம் முடியணும், ஆனந்து கல்யாணம் போட்டாலும் இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா? உனக்காக மாமன் எங்க ஒருத்தி நான் இருக்கமுல்ல. சரி, நான் கும்பிட்டு என்ன தேடி நீ இங்க வந்திருக்கலாம்ல. இப்படி அவசரப்பட்டு பால்டாயில குடிச்சிட்டு மட்டமல்லாக ஆஸ்பத்திரி படுத்திருக்கிய, நான் என்ன செய்ய போறேன்? எல்லாத்தையும் நினைச்சு நான் வேண்டியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்னால சோறு கூட திங்க முடியல. நீ சீக்கிரம் மாமகிட்ட வந்து சேர்ந்துருமா. சாதனா செல்ல குட்டி, உன் புருஷனை விட்டு வந்துரு.